என்னடா நவுறுது எப்பா என்ன வெயில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்குது அக்னி தமிழ் சேனல். இந்த நேரத்துல ஒரு குளியல போட்டா நல்லா இருக்கும்ல. ஆனா நம்ம போன வருஷம் ஸ்விமிங் பூல் செஞ்சிருப்போம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே போல இப்ப வேற ஏதாச்சும் மாதிரி குளிச்சா நல்லா இருக்கும். புகை மண்டலத்துல குளிச்சா எப்படி இருக்கும்? சோ இன்னைக்கு நம்ம புகை மண்டலத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். அதுலயே நம்ம நல்லா ஜாலியா குளிச்சு விளையாடவும் போறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்றதுக்கு முன்னாடி இப்ப நான் ஒரு பிளாட்ஃபார்ம் பத்தி தான் சொல்ல போறேன். அதுல டிஃபரெண்ட் ஈவென்ட்ஸ் அண்ட் ஆன்சர்ஸா கண்டுபிடிச்சிக்கலாம். அதோட கொஸ்டினா உங்களோட நாலேஜ் அண்ட் ஒபினியன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். கூடவே உங்களோட வேலட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஒபினியன் ட்ரேடிங்ன்ற புது பிளாட்ஃபார்ம். அதுல எந்த டாபிக்ல இருந்தாலும் உங்களோட ஒபினியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். கூடவே ரியல் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். நாலேஜும் கெயின் பண்ணிக்கலாம். சிம்பிள் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றப்போ ஃபன்னாவும் இருக்கும். 7 மில்லியன் பீப்பிள் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றாங்க. கூடவே வீட்ல உட்கார்ந்துகிட்டே ஈஸியா ஏர்னும் பண்றாங்க. ஓகே, இந்த ப்ரோபோன்ற புது பிளாட்ஃபார்மை பத்தி உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆப்ல டிஃபரெண்ட் கேட்டகரிஸ்ல இருக்க சிம்பிள் क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணனும். லைக் கிரிக்கெட், ஃபுட்பால், ஃபைனான்ஸ், மூவிஸ், நியூஸ், பாலிடிக்ஸ் எக்ஸெட்ரா. இதுல ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு சிம்பிள் ஃபார்ம்ல இருக்க எஸ் ஆர் நோ ஆப்ஷன்ஸ்ல சொல்லணும். உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்ட்னா நீங்க ரியல் மணி வின் பண்ணுவீங்க. பாத்தீங்களா, நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த பிளாட்ஃபார்ம் உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். क्वेश्चனை படிச்சிட்டு ஆப்ஷன்ல எஸ் ஆர் நோவா சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு 30th ஜூன் ஃபர்ஸ்ட் மக்கி பாக்ஸ் இந்தியாவுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா அந்த क्वेश्चனுக்கு நீங்க 5 ரூபாய் போட்டா உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு அந்த क्वेश्चन நல்லா தெரியும்னா அதுக்கு நீங்க பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். சோ தட் அதுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். இதுல வர ப்ராஃபிட்டை இன்ஸ்டன்ட்டா ஜிபிஆர் பேடிஎம்க்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க என்னோட லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணா உங்களுக்கு 25 rupees ரெஃபரல் போனஸ் கிடைக்கும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ப்ரோபோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கோடை யூஸ் பண்ணா ரியல் மணி ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோவை அட்லீஸ்ட் உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க வீட்லயே புகை மண்டலத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பொருள் வேணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன வெயிட்? சோ இதுக்குள்ள தான் அந்த பொருள் இருக்கு. என்ன பொருள் இதுக்குள்ள இருக்குன்னா நான் ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். உள்ளார பாத்தீங்கன்னா கவர் மாதிரி இருக்கா? இது என்ன கவர்னா ஆக்சுவலா இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா ட்ரை ஐஸ் தாங்க இருக்கு. இதுல மொத்தம் எத்தனை கிலோ இருக்குன்னா 25 கிலோ இருக்குங்க. இந்த ட்ரை ஐஸை நம்ம வெறும் கையில அப்படியே தொட்டா நம்ம கை அப்படியே வெள்ளையாயிடும். கொஞ்சம் நேரத்துல மறுத்து போயிடுங்க. சோ அதுக்காக நம்ம கிளவுஸ் போட்டுட்டு தான் இந்த ட்ரை ஐஸை தொடணும். ஆல்ரெடி நான் ட்ரை ஐஸ் எப்படி உருவாக்குவதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளால அதிகமான ட்ரை ஐஸ்லாம் உருவாக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உருவாக்க முடியும். சோ அதனால தான் நான் ஆர்டர் பண்ணி சென்னையில இருந்து வர வச்சேன் இந்த ட்ரை ஐஸ். உடைக்கிறதுக்கு நமக்கு எக்யூப்மெண்ட் எதுவுமே கிடைக்கலைங்க. அதனால கையில கிடைச்சதை தூக்கிட்டு வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சோண்டு உடைச்சு ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியில போட்டு பார்க்கலாம். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் முட்டையா வந்து அதுக்கப்புறம் புகை வருது. இது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து புகையும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இதுக்கே நம்ம இந்த தண்ணியை வெந்நீர்ல எல்லாம் போடலைங்க. இந்த புகை வந்துட்டு நம்ம மூஞ்சில பட்டா அந்த அளவுக்கு ஜில்னஸ் எல்லாம் தெரியலைங்க. ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சரி ஓகே, இங்கே இந்த மாதிரி இருந்தா நம்ம வீட்டுல ஃபுல்லா இந்த மாதிரி புகையா ஆக்குனா எப்படி இருக்கும்? இப்போ வாங்க நம்ம அந்த மாதிரி போயிட்டு செய்யலாம். ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்க எல்லா ஜன்னல் கதவையும் பூட்டிடலாம். அப்பதான் உள்ளார இருக்க போக வெளில போகாது. ஓகே गाइस, இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு சுத்தி யாரெல்லாம் இருக்கா, நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரை ஐஸ் போட போறிய டப்பு. இது பாத்ரூம்ல இந்த டப்பு. அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துல அபி இருக்கா, குட்டி பொண்ணு. அதுக்கப்புறம் சாம், அசோக் இருக்கா. இது ஃபுல்லா லைட்னிங் எஃபெக்ட். நான் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். என்னன்னா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா குப்பையா இருக்கும். ஸோ அந்த இடத்துல குப்பை இங்க பாக்குறப்பே தெரியும். குப்பையை மறைக்காதீங்க. நோம்போ. ஸோ எல்லாமே நான் துணியை போட்டு ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் காமிக்க கூடாது. சோ யார் வீடுலாம் இந்த மாதிரி இருக்கோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்துட்டு ட்ரை ஐஸ் ஹாட் வாட்டர்ல தான் போட போறோம். நம்ம நார்மல் வாட்டர்ல போட்டாலே புகை வந்துட்டு குப்பு குப்புன்னு வரும். ஹாட் வாட்டர்ல போட்டா இன்னும் குப்பு குப்புன்னு வரும். சோ அதுக்காக தண்ணி இப்போ வந்துட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ட்ரை ஐஸ ஒரு பெரிய கட்டி அப்படியே நம்ம தூக்கி நார்மல் வாட்டர்ல போடலாம். எப்படி புகை வருதுன்னு பார்ப்போம். செமையா இருக்குல்ல? சமைச்சிட்டு வச்சிரும். கை பச்சை கலையில கிளவுஸ் செமையா இருக்குல்ல? வேற லெவல்ல இருக்கு. இந்த நம்ம பழைய படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா குப்பு குப்புன்னு வரும் பாத்தீங்களா? பழைய சாமி படத்தெல்லாம் வருமே அந்த மாதிரி இருக்கு. என்னடா தொட்ட ஒரு ஃபீலுமே இல்ல. அதான்டா ஒரு ஃபீலுமே இருக்காது. நம்ம வீடு ஃபுல்லா புகையா மாத்த போறோம். இப்ப நம்ம இதுல சுட தண்ணி ஊத்தனா எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஸ்லவுஸ் போட்டுக்கலாம். இந்த கை பாத்தீங்கன்னா சமைச்சிலுன்னு ஆயிடுச்சு. முன்னாடியே கையாடி போன் ஈரமாயிட போகுதுடா. நல்லா இருக்கா அபியா? எப்படி இருக்கு? தண்ணி சமைச்சில்லுன்னு இருக்குடா. தண்ணி சமைச்சில்லுன்னு தான் இருக்கும். தண்ணி ஜில்லுன்னு ஆயிடும். நல்லா இருக்கா?
गाइस இப்போ பாத்தீங்கன்னா வீடு கொஞ்சம் கொஞ்சமா புகையா ஃபுல்லா மாறுற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இதுல ஹாட் வாட்டர் எடுத்து வந்து போடலாம். கையில க்ளவுஸ் மாட்டிக்கிட்டேன். ஹாட் வாட்டர் போடலாமா? 1 2 3. ஏய் செம ஸ்பீடா வருது பாத்தியா அப்ப புகை தெரியுதா? ஏய் ஒரு மாதிரி ஸ்மெல் வரல. என்ன ஸ்மெல்? ஸ்மெல் எதனா டிஃபரண்ட். எனக்கு எது தெரியலடா. சாம் உனக்கு தெரியல. வேற லெவல்ல இருக்கு. பொங்கலா? ஏய் செமையா இருக்குல? அபி எப்படி இருக்க? இப்போ நம்மளோட வீடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே புகை மண்டலமா ஆக போகுது. எல்லாமே மறைய போகுது. கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க. ஐயோ ஐய் இது வரை எடுக்குறேன் வேற லெவல்ல இருக்கு. गाइस இப்போ வந்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே புகையா இருக்குல. இப்போ நம்ம இத ஊதலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐய் நீ ஊதியா? சரி நான் ஒரு வாட்டி ஊதுறேன். வேற லெவல்ல இருக்கா? ஊதுறா. சோ இன்னொரு ஒரு தண்ணி இது. இந்த தண்ணியில கீழே வச்சு போடலாம் கொஞ்சோண்டு. என்னடா பண்றீங்க? இங்க ஒரு இடத்துல போடுறேன்டா. இது ஃபுல்லாவே ஹாட் வாட்டர்ல போடுறேன். இப்ப போடுறது இது ரொம்ப நேரம் குடிச்சிட்டு இருக்க முடியலடா. சுடுதுடா. அபி நீ என்னடா நவுறுது? என்ன சத்தம் கேக்குது? நவுறுது ஆட்டோமேட்டிக்கா நவுறுதுடா. இத ஷூட் பண்ணா. இது ஹாட் வாட்டர்ல போடுறேன் இந்த கிளாட்டியா. வாவ்! உள்ளார எப்படி கொப்பளிக்குதுன்னு பாருங்க. மூஞ்சி ரொம்ப வேர்க்குதுன்னு இது பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ள இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் புகை எடுக்க ஆரம்பிக்கலாம். எடுத்தா கையில வருதுங்க. கையில அப்படியே அழகா எடுத்தா செமையா வருதுங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம வந்துட்டு புகை மண்டலத்துல குளிக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா குளிச்சா வேர்வை வரக்கூடாது. வருதுங்க. பரவாயில்ல விடுங்க. இது இன்னும் கொஞ்சம் ஐஸ் கட்டி எடுத்து போடுறேன். ஒரு கட்டி 1 2 3. நீ உடனே பத்தல. நீ தண்ணி தண்ணி கீழே ஊத்திச்சுடா. கீழே மட்டும் பாத்து நடங்க. ஏய் இத கை வச்சா ஜாலியா இருக்குடா. சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்குடா தண்ணில. பபிள்ஸ் தெரியுதா? ஆமாடா. தண்ணி தொடக்கூடாது. ஓகே நோ தண்ணி தொட்டிஃபைங். गाइस இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாவே ஒரு அளவுக்கு புகை மண்டலமா ஆயிடுச்சு. கீழே என்ன இருக்குன்னே தெரியலங்க. இந்த மாதிரி தான் படத்துல எல்லாம் உருவாக்குவாங்க போல. இந்த பேய் படத்துல எல்லாம் வந்துட்டு யமலோகம் அதெல்லாம் காமிப்பாங்க. அதான் இந்த மாதிரி தான் உருவாக்குவாங்க. சோ பாக்கிறதுக்கு செமசியா சூப்பரா இருக்குங்க. நான் கீழே படுத்துக்கிறேன். நான் எங்க இருக்கேன் கண்டுபிடிக்கிறீங்களா? நான் தெரியலன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 2 மறந்துக்கிறேன். இப்போ எதுவுமே தெரியலடா. யார் இருக்கிறா தெரியல. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நான் இங்க போய் गाइस ஆக்சுவலா இந்த புகை மண்டலத்துல உள்ளார அதிக நேரம் இருக்க முடியல. இல்ல நம்ம ஜாலியா விளையாடலாம். ஆனா அதிக நேரம் அந்த புகையிலே நம்மளால இருக்க முடியாது. கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ஏய் பாய் கிச்சன்ல பாரு. அங்க வர கிச்சன்ல பாரு. गाइस இதுல பாத்தீங்கன்னா அப்படியே முட்டையா வருது. உங்களுக்கு பாக்குறப்பே தெரியும். வெடிக்கிறப்ப அந்த முட்டையா வருதுங்க. பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு ஃபுல்லாவே ஸ்மோக்காலே நம்ம குளிச்சிட்டோம்னு சொல்லலாம். புகை மண்டலத்துல குளிச்சிட்டோம் சொல்லலாம். ஆனா வேர்க்கு மட்டும் தான் வேர்க்குது. இதுல எனக்கு தெரிஞ்சு ஜில்லுன்னு வரும்னு நினைச்ச காத்து. ஆனா அந்த அளவுக்கு வந்துட்டு ஜில்லுன்னு வரல. சோ செமையா இருக்குங்க இந்த புகை. அதே போல பாத்தீங்கன்னா நேரமாவோ தண்ணி வந்துட்டு ரொம்ப ஜில்லுன்னு ஆகுது. ரொம்ப ஜில்லுன்னு ஆச்சுன்னா புகை வர அந்த அமௌண்ட் வந்துட்டு கம்மியாகுது. சரி ஓகே மீதி இருக்கிற இது ஐஸ் கட்டி எல்லாம் எடுத்து நம்ம வேற எதுக்காவது வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஐஸ் கட்டியை பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த முட்டையா. இது அப்படியே நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செம ஜில்லுன்னு இருக்குதுங்க. அது பிடிக்க முடியல அவ்வளவுதான். இது அப்படியே எடுத்து வச்சிடலாம். செம ஜில்லுன்னு இருக்குதா பாருங்க. கிளவுஸ பாருங்கய்யா எப்படி ஆயிடுச்சு பாருங்க. உறைஞ்சிருச்சு. கிளவுஸ் போட்டே உறைஞ்சி போயிடுச்சு. அந்த அளவுக்கு செம ஜில்லுன்னு இருக்குங்க. ஐயோ செம ஜில்லுன்னு செம ஜில்லுன்னு இருக்குதா? தண்ணி
ட்ரை ஐஸ்னா சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இந்த டப்பில் ட்ரை ஐஸை போட்டு நம்ம வீடு ஃபுல்லாக ஸ்மோக் ஆக்கினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. புகை மண்டலமாக நம்ம ஆக்கணும். அதே போல் புகை மண்டலத்தில் குளிச்சோம். ஒரு கட்டத்தில் நான் அப்படியே மறைஞ்சிட்டேன். ஆனால் அப்போ வந்துட்டு எனக்கு செம்மையாக மூச்சு முட்டுச்சு. அதுக்கப்புறம் எழுந்துட்டேன். இந்த ட்ரை ஐஸ் புகையில நான் படுத்துனதுக்கு அப்புறம் என்னால் எதுக்கு ஒழுங்காக மூச்சு விட முடியலன்னா இது கார்பன் டை ஆக்சைடில் தானே செஞ்சிருக்காங்க. ஸோ ஆக்சிஜனே இல்லை, வேற என்ன பண்ணும்? இந்த ட்ரை ஐஸை அவங்க எப்படி செய்வாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா -56 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். அதுவே இன்னும் நல்லா கம்ப்ரஸ் பண்ணி நல்லா கூல் பண்ணாதான் நமக்கு ட்ரை ஐஸா கிடைக்கும். இந்த ட்ரை ஐஸ் -78 டிகிரி செல்சியஸ் உள்ளது. சோ இந்த ட்ரை ஐஸை நம்ம ரொம்ப நேரம் தொட்டுட்டு இருந்தோம்னா நம்ம கை போன் ஆயிடும். அதாவது நம்ம கையில ரத்தம் கட்டிக்கும். சரி, ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்படியே மறக்காம பெல் சிம்பிள் ஆல் அமைக்கிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை. என்னடா நீ பை. சோ முடிச்சுக்கலாம்.